இப்போ பரந்தூர் விமான நிலையம் யாருக்கானது? டாட்டாவுக்கானது. இந்திய அரசின் கட்டுப்பாட்டில் இன்றைக்கி விமானத்துறை இல்லை. இன்றைக்கி ஒரு விமானம் கூட இந்திய அரசுக்கு சொந்தமாக இல்லை. உங்களுக்கு தெரியும், ஏர் இந்தியாவையும் இன்றைக்கி இந்தியன் ஏர்லைன்ஸையும் இன்றைக்கி டாட்டாவுக்கு விற்றுட்டாங்க. அப்படி ஒரு தனியார் பெரும் கார்ப்பரேட் நிறுவனம் விமானம் இயக்குவதற்கு அல்லது அவர்கள் லாபம் ஈட்டுவதற்கு நீங்கள் பரந்தூரில் நீங்கள் ஒரு 25 கிராமத்தையே காலி செய்து அங்கே இருக்கிற ஒரு 5000 ஏக்கர் விவசாய நிலங்களை கிட்டத்தட்ட 17லேருந்து 25க்கு மேற்பட்ட ஆறு, ஏரி, குளங்கள், சிற்றேரிகளை கொண்டு சென்னையினுடைய ஒரு பகுதி குடிநீர் தேவையை பூர்த்தி செய்கிற ஒரு இடமாக இருக்கிற அற்புதமான 3 வேளையும் விளைநிலங்களாக இருக்கின்ற அந்த இடத்தை நீங்கள் அழித்த விமான நிலையம் உருவாக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு நான் எதிர்க்கிறேன். அதே மாதிரி இன்றைக்கி கடல் வளத்தை முற்றுமுறுமாக இன்றைக்கி புவி வெப்பமாகிட்டு இருக்கு, பனிப்பாறைகள் உருகிட்டு இருக்கு. எத்தனையோ சுற்றுச்சூழல் அமைப்புகள், இயக்கங்கள், உலகளாவிய அமைப்புகள் இது குறித்து இன்றைக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறது. இந்த சூழலில் நீங்கள் லட்சக்கணக்கான ஹெக்டர் பரப்பளவு கடல் எல்லையை நீங்கள் அம்பானிக்கும் அதானிக்கும் தாரை வார்த்து இன்றைக்கு நீங்கள் புதிய துறைமுகங்களை நீங்கள் உருவாக்கி தருகிறீங்க. அந்த துறைமுகத்தால் பயன்படக்கூடிய அந்த கடலோடிகள் என்று அழைக்கப்படுகின்ற அந்த கடலுக்கு வேந்தராக இருந்த கடலை சொந்தம் கொண்டாடி அந்த கடலோடிகள் என்று அழைக்கப்படுகின்ற என் தொப்புள் கூடிய உறவுகளான அந்த மீனவர்களுடைய துன்பத்தையோ துயரத்தையோ அவருடைய கருத்தையும் அறிய மாட்டேன்றீங்க. இப்போ உலகத்தில் பல நாடுகளில் இன்றைக்கு அனல் மின் நிலையத்தை மூடிக்கிட்டு வராங்க. நீங்கள் ஒன்றிய அரசு எதுக்கு எங்கள் மீது அனல் மின் நிலையத்தை திணிக்கிறீங்க?